அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி எங்கே நிற்கிறோம் என்றால் மெல்லாத்துல நிற்கிறோம். நல்ல ஒரு மலைக்காக நிற்கிறோம். இந்த காணொலி நீங்கள் எப்போ பார்க்க போறீங்க தெரியல. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பார்ப்பீங்க. நாங்கள் இப்போ மெல்லாத்துல நிற்கிறோம். இங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு சுண்ணாம்பரைக்கு போகிறோம். மெல்லான்னு சொன்னா அந்த பேர் பொறுத்த நல்லா இருக்கல. மெல்லான்னு சொன்னாங்க மெயின் ரோட் தான் நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். இதில் என்னென்ன விஷயம் இருக்கு, கேகேஎஸ் ரோட்ல மெயின் ரோட் காட்டிக்கொள்ள போகிறோம். என்னென்ன விஷயம் இருக்கு அதில் வந்து காட்டிக்கொள்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஊர்கள் உங்களுக்கு சுற்றி பார்க்க ஆசை இருந்தால் கேட்டுக்கோங்கன்னா நாங்கள் ஊர்களையும் சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட ஒரு நிறைய காணொலிகள் போகிறது. அதை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அதை மாதிரி காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் வெளிக்கிட்டு ஓகே சுற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மெல்லாத்துலேருந்து அப்படியே வலிக்கிட்டு சுண்ணாத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே போய்க்க வர்ற இதில் வந்து உங்களுக்கு விஷயங்களை வந்து காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இதில் வந்து போனோம்னா கொஞ்சம் இதில் மெல்லாம் சந்தி வரும். இப்போ பொங்கல் வரப்போகுது, 15ஆம் தேதி பொங்கல். இதில் 2 பஞ்சாங்கம் இருக்குது, 14, 15, 2 நாளும் பேர் தண்ட மேலே ஒவ்வொரு பஞ்சாங்க பேர் வேண்டிலாம் கதைக்கினோம். எனக்கு வழியாக தெரியல. 15ஆம் தேதி தான் பொங்கல் யாழ்ப்பாணம் பொதுவாக கிடைக்குது. இந்த பானைகள் கரும்பு கட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பல கடைகள் இருக்குது. மற்றது மிக்சர் கடை, மற்ற இதில் வந்து ஒரு ரோட் சைட் ஃபுட் கடை மாதிரி தான் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. வந்து நிறைய ஏரியாவில் இருக்குது. நல்ல ஒரு மப்பு குணமாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் தெரியும் உங்களுக்கு, மலைகள் தெரியும். அதோட மப்பு குணமாக இருக்குது. சாயா டூஸ் அந்த ஒரு கடை இருக்குது. போய்க்க வர்ற கடைகளை வந்து அப்படியே மேலோட்டமாக மெதுவாக அவங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். நல்லாம் சுண்ணாம்பு இருந்தீங்கன்னா மெயின் ரோடில் என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க, இல்லை டாட்டூ குத்துற கடை அது 2 இருக்குது. இதில் பால்கோர வாய்ப்புகள் அப்படியே பார்த்தோம்னால ஒரு சின்ன குட்டி கோயில் ஒன்று வருது. நல்ல மரங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ள நல்ல மரங்கள் சுற்றி நிற்கிது. இப்படியே நாங்கள் போகிறோம். எங்கே நோக்கி போகிறோம்னா சுண்ணாதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா இங்கே பந்தல் சேவையெல்லாம் போகிறது. மதன் பந்தல் சேவையா மற்ற ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. நல்லா அதில் ஒரு சர்ச் உண்டு. கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சது தானே. இப்படி நாங்கள் போனோம் என்றால் இதுதான் நல்லா சந்தைக்கிட்ட வந்துட்டேன். இதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. 2 பக்கம் பொதுவாக காட்டுறேன். மகிழ்ச்சி உணவகம் சந்தோஷமாக சாப்பிடலாம் போல இருக்குது. இங்கால நிறைய ஜுவல்லர்ஸ் அதில் எல்லாமே இருக்குது. ஹார்ட்வேர் இருக்குது. எல்லாமே மெல்லாத்தில் நான் காட்டுறேன். இதில் பெரிய ஒரு மாடி கட்டுறேன். ஃபுல்லாக கடைகள்லாம் வந்து இருக்குது. இதில் இங்கே க்ரீன் சூப்பர். இதில் வந்து இந்த பொங்கலுக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிக்கணும். மெல்லாம் சந்தியிலே இருக்குது பாருங்க. ஆஃபர்ஸ் போட்டிக்கணும். இங்கால கட்டுவனங்களுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து விஜய் சூப்பர் மார்க்கெட் இதுலேயும் வந்து ஆஃபர்ஸ் போட்டிக்கணும் போட்டுருக்கு. விஜய் மாலாண்ட போட்டிருக்கு. இங்கால வந்து கடைகள் இருக்குது. இதே போக நிறைய கடைகள் வருது. இதில் எல்லாம் பெட்ரோல் சென்டர் இருக்குது பாருங்க. எல்லாத்துலேயும் அந்த பொங்கலுக்குரிய சேல்ஸுகள் வந்து போட்டிருக்கணும். இங்கே இதில் எல்லாமே போட்டிருக்கணும் பாருங்க. இதான் அந்த வெளியில் ஒன்று போட்டிருக்கணும். அதை விட இதில் வந்து மெல்லாக மகா வித்தியாலயம் இருக்குது பாருங்க. முகப்பு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. மெல்லாக மகா வித்தியாலயம். இவனுக்கு இந்த பானைகள் எல்லாமே விற்கணும். இந்த ரோட்டு கடையில் வந்து அடுப்புகள் பானைகள் அதில் விற்கணும் பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன பிள்ளையார் கோயில். இப்படி நாங்கள் பார்த்துட்டு போனோம் என்றால் நிறைய கடைகள் வந்து கொண்டிருக்கும். பொதுவாக உங்களுக்கு காட்டுறேன். பொதுவாக எல்லாத்துடைய பேருமே ஒவ்வொரு கடையின பேரும் என்னென்னு சொல்லாமல் நார்மலாக இல்லை போனா பார்க்குற கடைகளை சொல்லி கொடுறாங்க. இதில் ரோட் கடை இருக்குது. நந்தா கேரம் சுங்கலேருந்து மழை நேரங்களில் இந்த ரோட் சைட் சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. நிறைய மல்டி சென்டர்கள் சுத்தமாக இப்போ இந்த பானைகள் கரும்புகள் அதுதான் இப்போ சேல்ஸ் கொஞ்சம் கூட. இதுதான் எங்களுக்கு வந்து பொங்கல் வருது தானே, அது வரைக்கும் தான் அந்த சேல்ஸ் இருக்கும். நாங்கள் சுண்ணாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஓசி இருக்குது பாருங்க. பிஓசி, ஏடிஎம், சிடிஎம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து உடுப்பு கடை இருக்குது. ஸ்டூடியோ, இந்த பிஓசி பேங்க் இருக்குது பாருங்க. மெல்லா பிரான்ச், பிஓசி மெல்லா பிரான்ச் இருக்குது. எங்கால பார்த்தோம் என்றால் மெல்லாகம் கிராம அபிவிருத்தி சங்கமானது. நர்சரியும் இருக்குண்ணே. கிராமத்து சபையும் இருக்குது, நர்சரியும் இருக்குது. அப்படி எங்களை ஹார்ட்வேர் இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. அந்த கல்லுகள் விற்கிற அந்த முன்னுக்கு பதிக்கிற கல்லுகள் அதில் விற்கிறதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லாமே அப்படியே லைனுக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்படி எங்களை காட்டி கொண்டு போகிறோம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய எனக்கு ஹார்ட்வேர்கள் எல்லாமே நிறைய வந்து கொண்டு இருக்கு பாருங்களேன். இங்கே சலூன் இருக்குது. நிறைய இங்கே பொங்கல் பானை எல்லாம் தொங்குது பாருங்களேன். நாங்கள் மெல்லாத்துலேருந்து சுண்ணாத்துக்கிட்ட வந்துட்டோம். ஜெட் மோட்டர் சந்தி இன்தான் பேர போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிவிஎஸ் போட்டுது. இதில் டிவிஎஸ் இந்த ஷோரூம் வந்துருக்கு. இது வந்து என்னத்துக்கு வேறு மெல்லாகமா சுண்ணாகமான மெல்லாகமே சபினி டிவிஎஸ் மோட்டர்ஸ். நீங்கள் நேரம் இதுகளுக்கு வந்து வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில்
மல்லாகம் விசாலாட்சி வித்தியாசாலைன்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. பழைய வீடுகள் ரெனோவேஷன் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அதோட இங்கே வந்து ரியா குளிரகம். ஓகே, அதோட இந்த பழக்கடை இருக்குது பாருங்க. சோளம் இல்லை, மலைக்கு இந்த சோளம் எல்லாம் சீசன். சோளமேட்டு அந்த பூங்கொண்டுகள் விற்கிற கடைகள் இருக்குது பாருங்க இதில். ஓகே, இதில் வந்து நட்ஸ் பணிதம் ஆரம்புதல் ஓயல். அதோட இந்த ரோட் சைடில் போட்டு அந்த பூச்சாடிகள் அதெல்லாம் எல்லாமே விற்று கொண்டிருக்கணும். அந்த இதில் வந்து நாங்கள் வேலை போய் விலைக்க வாங்க எத்தனை நாளைக்கு இருக்குமென்னு சொல்ல இல்லாது. ஆனால் அதில் வந்து விற்று கொடுக்குறோம். பட் இன்றைக்கு நல்ல ஒரு க்ரௌடாக இருக்குது, சரியான க்ரௌட் ஒன்று இருக்குது. வேறுங்களேன் அதுதான் இங்கே ஒரு ப்ரீ ஸ்கூல், இதுலேயே ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது. அதோட இங்கே பானைகள் எல்லாம் குமிச்சு வச்சுக்கணும் பாருங்க. இதில் வந்து இந்த பானைகள் எல்லாம் குமிச்சு வச்சுக்கணும் வச்சுக்கணுமா. அதோட இதில் அகரம் அந்த ஃபேமஸான டியூஷன் நினைக்கிறேன். முன்னுக்கெல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு தான் வச்சுக்கணும் என்ன. அகரம் இங்கால ஒரு புது பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இப்படியே போய்க்க மெதுவாக வேற இதில் வந்து வெதுப்பங்கள் அது எல்லாமே வந்து இருக்குது. போய்க்க வேற விஷயங்களை காட்டி கொண்டு போகிறோம். நீங்களும் பார்த்து என்ன சொல்லிக் கொடுக்க இதே மாதிரி வேறு இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்டும் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே எஜுகேஷன் சென்டர் இருக்குது. இங்கே பேக்கரி போடுறோம். இங்கே பேக்கரி போடுறோம். அதில் வெதுப்பம் வந்தது நல்ல வாசம் இருக்குது. அது அப்படியே போனோம் என்றால் இங்கால நிறைய கடைகள் வருது. ட்ரீம் ஸ்டைல், கேகே எல்லாமே வருது. பெரிய இங்கால அப்படி அடுத்த பில்டிங் கொண்டு வருது. இதில் எல்லாமே கடைகள் அப்படி நிறைய கடைகள் பூட்டுப்பட்டு இருக்குது. அப்படி எங்கால பார்த்தோன்னா யாடியான ஷோரூம் இருக்குது பாருங்க. பான்ஸ் கோட்டோ யாடியா ஷோரூம் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் அதுக்கு வரும் பாருங்க. எங்கால சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது, பெரிய வாங்கின சர்வீஸ் சென்டர். அப்படி எங்கால பார்த்தோன்னா மெரக்காலே ஒன்று இருக்குது. இப்படி போனோம்னா ஹீரோ ஷோரூம் வருது. ஸ்டார் மோட்டர்ஸ் பாருங்க, ஸ்டார் மோட்டர்ஸ் நிறைய இதுகள் இருக்குது. அதில் ஹீரோ மோட்டர்ஸ் நிறைய பைக்குகள் நிற்கிது. ஒரு விதமான பைக், ஷூம் பைக்குகள் அது எல்லாமே நிற்கிது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது அப்படியே கோல் வந்ததாக அதில் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து சொல்கிறோம் பாருங்க. இங்கே மரக்கறிகள் விற்கிற இடங்கள், பழக்கடைகள், மரக்கறிகள் விற்கிற கடைகள் அது எல்லாமே இதில் வருது பாருங்க. சுண்ணாதுலாம் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ப்ராய்லர் பேரண்ட்ஸ் அது எல்லாமே விற்கணும். மாமேட்டு அந்த செம்பதுகள் எல்லாமே இதில் விற்கணும் பாருங்க. அதில் இந்த ப்ராய்லர் பேரண்ட்ஸ் அதுகள் விற்கிற இதெல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதோட ஃபார்ம் உண்டு. பட் இதில் கட்டுறாங்க, கட்டி கொண்டு இருக்குது. அப்புறம் இதே வந்து நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் இப்போ தான் ஆரம்பிக்குது. சுண்ணாத்துல போய் நீ எல்லாமே கடைகளாக தான் இருக்குது தொடர்ந்து. vivo.com அப்படியே எங்கால சதோசா இருக்குது பாருங்க. பில்டிங் சதோசாமி இருக்குது சுண்ணாத்தில். யாரும் இப்போ புதுசாக வர்றீங்கன்னா அவைக்கு ஒரு இதாக இருக்கணும் ஒழிய மற்றபடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், நம்ம எங்களுக்கு தெரியாத உண்டு. எய்மா என்ன எலக்ட்ரிக் பைக் அதுவும் இருக்குது பாருங்க. ஸ்பேஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. இது வந்து என்னது, இந்த கேக்கு, ஐசிங் கேக்கு அந்த டிசைன்கள் செய்கிறேன். இதே பார்த்து கொண்டு வாங்க. நிறைய ஒரு டிராஃபிக்கான இது போக போதான் இன்னும் டிராஃபிக் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. மழை லைட்டாக துணிக்குது. மழை இதுக்குள்ள எடுத்து முடிச்சுருவாங்கன்னு நம்புறேன். அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு என்ன மெயின் ரோட்டோட அங்காலையும் இருக்கு. இதில் இப்போ பில்டிங் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த போலீஸ் நிலையம் சொன்னாங்க. இதுலேயும் ஒரு போட் போட்டுருக்குது. ஆனால் உண்மையிலேயே அங்கே ரயில்வே ட்ராக்கு போட்டு தானே இருக்கேன்னு. இதில் போலீஸ் நிலையம் சொன்னாங்க வந்து உள்ளே போகுது போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வருவாங்க. லிங்கே ஸ்ப்ரிங் ஹவுஸ் அது வந்து நிறைய வருது. இங்கே பஜாஜ் இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்த பேக் கடைகள், டெடி பேர்கள், அதில் இதில் அப்படியே லைனுக்கு பாருங்களேன். எக்கச்சக்கமான ஐட்டங்கள். பண்டிகை கால மலிவு விற்பனையாக இதில் போட்டிருக்கு. இதில் அந்த சேல்ஸ் நடக்குது பாருங்க. இதில் வந்து எக்ஸ்னா ஃபுட் சிட்டி இதில் வந்து போகுது. இதுக்காண்டி பண்டிகை கால மலிவு விற்பனை. அதை விட இந்த சேல்ஸ் வெட்டிங் ஹாலில் வந்து சேல்ஸ் நடக்குது. இப்போ இங்கால வந்து விஎஃப்டி தளவாட கடைகள் அது வந்து நிறைய கடைகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய லெவலில் சேல்ஸ் போய் கொண்டு சுண்ணாத்தில் நிறைய பேர் தெரிஞ்சது அப்படி போய் கொண்டிருந்தது. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கோயில் ஒன்று போகுது. ஐயனார் கோயில் வந்து சுண்ணாகம் சாலையடி ஹரிஹர புத்திர ஐயனார் கோயிலாம். எதை காட்டுறான்னு தெரியல. எல்லா பக்கத்துலேயும் வந்து கடைகள் வந்து கொண்டு வந்து எதை காட்டுறது நெருக்கமாக இருக்குது. அதான் யூசி வேர்ல்ட் ட்ரஸ்ட் இப்படின்னு நிறைய இருக்குது. இங்கே போக காட்டுற இடம் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. எம்எம்ஓலுக்கு பதில், வெயிங்கோலுக்கு பதில் அதில் இருக்குது. மெதுவாக தான் போய் காட்டி கொள்கிறோம். இதுக்கு நாங்கள் சிலது மிஸ் பண்ணியிருப்போம். அது வந்து காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கால வந்து பாடசாலை ஒன்று இதில் இருக்குது. நாங்கள் சிக்னல் அடிக்கி போகல. இங்காலையும் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க. இது கொமர்ஷியல் பில்டிங்காகவும் இருக்கலாம்.
ஏதோ ஐடி சம்மந்தமான இதான பில்டிங்னா இங்கே ஒரு உடுப்பு கடை இருக்குது. அஹி ரெயின்போ ஃபேஷன் உண்டு. யாழ் சித்த மருத்துவமனை இதில் அதுக்கு முன்னே பல கடைகள் இருக்குது பாருங்க. அதை விட இங்கால என்எஸ்பி பேங்க் சொன்னாங்க, முதலாவது பேங்க் பார்க்குறோம் சொன்னாங்க. அடுத்த ஆர்பிகோ இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிஎல்சி அங்கே இருக்காம். சென்சோடைனுக்கும் ஒரு இது இருக்கு போல, மெடிக்கல் இதுதானே. அப்படி எங்களை பல கடைகள் லைனுக்கு வருது பாருங்க. நாங்கள் எவ்வளோத்துக்கு சிலுவாக போயிருந்தோம், அவ்வளோத்துக்கு சிலுவாக காட்டுறோம். பக்கத்தில் ஒரு மெரக்காலை இருக்குது இதில் பாருங்க. இல்லை இந்த பழக்கடையோட சைடு அப்படியே மெரக்காலையும் இருக்குது. இதே மாதிரி கிளினிக் இருக்குது. எங்காலையும் நிறைய இந்த பாத்திரங்கள் அதெல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து இந்த புகை பரிசோதனை இருக்கு போல இருக்கு. வேற விஷயங்களே வந்து உங்களுக்கு மேலோட்டமாக காடி கொண்டு போகிறேன் பாருங்க. நல்லா சைவ உணவகம் ஒன்று இருக்குது. காமதேன் வந்து இது நிறைய இது இருக்குது. அன்லிமிட், நோ லிமிட் மாதிரி அன்லிமிட் பாருங்களேன். இப்படி நாங்கள் எங்களை பார்த்தோம்னா சுண்ணாத்தில் முதலாவது பெட்ரோல் செட், அதில் நல்ல அமௌண்ட் பார்த்துனாங்க. இங்கே அலியான்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய இடங்கள்ல அந்த போட் போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு இதுகளுக்கான போட்டுகள் போடுறது, இந்த வெடிகளை எல்லாம் வச்சு கொண்டிருக்கணும். அடுத்த ரெண்டாவது பெட்ரோல் செட் சொன்னாங்க. அது நிறைய பக்கத்துலேயே ரெண்டாவது. அது பல கடைகள் நிறைய பக்கத்தில் இருக்குது. எங்கால கொமர்ஷியல் கிரெடிட் சென்டர் இருக்குது பாருங்க. எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துல அங்கே கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் முதலையும் காட்டிக்கொள்கிறேன். நிச்சயமாக எல்லா பேங்க்களும் வந்து நாங்கள் இங்கே சொன்னதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அனைத்து பேங்க்களும். இதில் ஒரு வண்டில் கடை இருக்குது. இதே வந்து நாங்கள் போனோம் என்றால் எங்களால் ஒரு டியூஷனா நியூ ஸ்டார் கல்வி நிலையம் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது. போகிறோம். எங்களால் கொமர்ஷியல் பேங்க் இருக்குது பாருங்க. சிக்னலுக்கு போக முதல் யார் மெல்லாம் பக்கம் இருந்து வரீங்கன்னா சிக்னலுக்கு போக முதல் கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இங்கே ஃபார்மசி எல்லாமே இருக்குது. டயலாக் இந்த இது நிறைய கடைகள் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இது துவாரஹாஸ் என்ற ஒரு கடை இருக்கு. ஹார்ட்வேர் உண்டு. மகேந்திரா ஐடியல் ஃபினான்ஸ் இருக்குது. பேக்கரிஸ் இருக்குது. காங்கேயன் பேக்கரிஸ் நிறைய இதுகள் வந்தோண்டே இருக்கு பாருங்க. இங்கே சிங்கர் ஃபினான்ஸ் இருக்கு. என்டிபி பேங்க் இருக்கு பாருங்க. அதான் அவ்வளோதே சொல்லுவா போகிறோம். இப்போ சிக்கல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, சிக்னல் விழுந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம் பாருங்க. எபிரோன் இருக்குது. இதில் எபிரோன் புது பில்டிங்னா நாங்கள் சிக்னல் நேராக போகிறோம். ஏன்னா மெயின் ரோடு தான் நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். இதில் எல்லாம் பாத்திர கடைகள் எல்லாமே பாத்திரங்கள்லாம் தொங்குது. ரெண்டு பக்கம் போனாலே கட்சிக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்காலி பக்கம் வந்தோம்னா ஒரு அப்படியே கலந்து ஒரு 50 மீட்டர்லேயே நாங்கள் இதில் கோயில் பார்க்கலாம். அப்படியே ஃபைன் மார்ட்டை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கடைகள் வேறு, நிறைய ஐஸ்கிரீம் அது நிறைய வேறு. அதிலே பார்த்தோம்னா ஒரு ஃபைன் மார்ட் பாருங்கள். ஃபைன் மார்ட் இருக்குது. அப்படி எங்காலையும் பார்த்தோம்னா ஃபைன் மார்ட் அடுத்த பிரான்ச் இருக்குது. இதான் மெயின் பிரான்ச் ஃபைன் மார்ட்டில். நிறைய செருப்புகள் முன்னுக்கே இருக்கும் பாருங்க. இப்போ இதுக்கால போனால் நாங்கள் சந்தைக்கெல்லாம் போய் கொள்ளலாம். இந்த இதால் போனால் இங்கே கிங்ஸ் பார்க், குயின்ஸ் பார்க் அப்படி இப்படின்னு நிறைய கடைகள் வரும். உடுப்பு கடைகள் தான் நிறைய வரும். எக்ஸலன்ட் டெக்ஸ் இருக்குது. குயின்ஸ் பார்க் நடத்த ஒரு கடை இருக்குது. இங்கால பாத்திர கடைகள், சண்முகம் அடகு சேவை, அதாவது நாங்கள் ஹெச்என்பி பேங்க் பார்க்கலாம். இதில் கட்டணேஷனல் பேங்க் இருக்குது. அதோட ஃபைன் செலெக்ஷன் நாங்கள் அடிக்கடி காணொலி போடுறோம். நாங்கள் இதில் இருக்குது நாங்கள் ஃபைன் செலெக்ஷன். அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குண்டு அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். வெற்றியில் 9 போகிறோம். இங்கே நம்பாடி பாருங்க. இங்கே 9 தான் போகிறோம். இங்கே பாருங்களேன். அப்படி எங்கால பார்த்தோம்னா இங்கே இதில் வந்து ஃபுட் சிட்டி இருக்குது பாருங்க. ஃபுட் சிட்டி பென்ஸ்டார் நாளை தாண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. இங்கால லூலு ஹோட்டல் இருக்குது பாருங்க. லூலு ஹோட்டல் இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டே போகிறோம். நிறைய ஹார்ட்வேர் ஐட்டம், இதெல்லாம் ஹார்ட்வேர் பாருங்களேன். ஹார்ட்வேர் அதோட இங்கே ஃபைன் மார்ட் வாகனமே நிற்கி தானே இதில். இங்கால பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் டெக்ஸ்ட் இருக்குது. மற்ற தமிழ் பல்பொருள் அங்காடி நாங்கள் காணொலி போடுறோம். நாங்கள் அப்படியே யூனியன் பேங்க் இருக்குது பாருங்க. அதுக்கு முன்னாலே யூனியன் பேங்க் இருக்குது. இங்கே ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. என்ன ஸ்டைல் ஏடியண்டு பேப்பர்ஸ் லீசிங் இருக்குது. விஎஃப்சிசிபி பேங்க் இருக்குது. எந்த பக்கம் காட்டுறேன்னு தெரியல. எஸ்டிபி பேங்க் இருக்குது. அஞ்சால சிங்கர் சுண்ணாம் சிங்கர் எல்லாமே லைனுக்கு வரும். பெரிய பெரிய இதுகள் எல்லாமே லைனுக்கு வரும். அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா செலோன் வங்கி இருக்குது. அதுதான் டவுன் கூட இப்படி நெருக்கமாக வராது. இங்கே எல்ஓஎல்சி இருக்குது பாருங்க. எல்ஓஎல்சி இது வந்து அதுலேயே வந்து நிறைய வாகனங்கள் நிற்குது. அப்படியே கேஎஃப்சி எல்ஓஎல்சி பார்த்துல அப்படியே கேஎஃப்சி சுண்ணாம் கேஎஃப்சி. அதுக்கு முன்னுக்கே இந்த செருப்புகள் விற்கிற கடை வந்து பெரிய கடை வந்து இது பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சுண்ணாகம். எந்த பக்கம் காட்டுறது எது காட்டுறேன்னு தெரியல. இதுக்கிற இது இருக்குல்ல நாகம் சினிமானே. நாகம் சினிமா இங்கால ஃபீல் அண்ட் சுவை இருக்குது.
இங்காலம் எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் அதில் வந்து அந்த பைக்குகள் அது சேல்ஸ் போய் கொண்டு போய் பாருங்க. பைக் எல்லாமே சேல்ஸ் வந்து நிறைய பைக்கில் வச்சுக்கலாம். அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னா இலங்கை வங்கி அடுத்த பேங்க். இனி போக கொஞ்சம் நெருக்கம் குறைஞ்சிருவோன்னு நம்புகிறேன். அதுக்கு மேலே நாங்கள் அங்கால எங்களை காட்டி களைச்சி போனோம். குமாரோ ஃபேஷன் உடுப்பு கடை உண்டு. அப்படி அங்கால தேவையில்லாத கடை இருக்காது எங்களுக்கு வேண்டாம். இங்கால நேஷனல் லங்கா ஃபினான்ஸ் இருக்குது, சம்பத் வங்கி இருக்குது, அபான்ஸ் எல்ஜி இருக்குது. அப்பா இணை குறைஞ்சிடும். இனி நாங்கள் அங்கால காட்ட வேண்டிய அவசியம் பெறாது. அநேகமா ஒரு காணொலியும் காட்டாத மாதிரி இந்த காலையில் நல்ல டீட்டெயிலாக நல்ல மெதுவாக காட்டியிருக்கிறோம். அதனால பார்த்தோம்னா ஜமஹாண்ட ஷோரூம் இருக்குது, சிங்ககிரி இருக்குது பாருங்க. ஜமஹா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதுதான். மற்ற லூலு அடுத்த பிரான்ச் லூலு எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்க. அப்பா இப்படி போய் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் காட்டி கொண்டு போவோம். இதில் ஒரு உடுப்பு கடை இருக்குது, ஓர்கிட் பிளான்ஸா. அப்படியே வந்து அடுத்த 3வது பெட்ரோல் செட் சொன்னாங்க. அடுத்தது வந்து சந்திரா ஐஸ்கிரீம்ஸ். அப்பா இதில் நிறைய இன்னும் வந்து அநேகமாக நாங்கள் ஒரு 50% குறைவாக தான் வந்து நாங்கள் காட்டியிருக்கோம்னு சொல்லலாம். இன்னும் நிறைய வந்து எங்களுக்கு இது காட்ட வேண்டி இருக்கிறதா வந்து என்னது நாங்கள் வீடியோஸில் அந்த பேர்கள் சொல்லலை. இப்போ நார்மலாக காட்டின்னு போனாங்க. இது வந்து மெயின் ரோட் சுண்ணாம. இது மட்டும் இல்லை, எங்களை சுற்றி போனாலே வேறு நிறைய வேறும் இந்த கிருபாலயனஸ் வந்து வண்டல் கடைகள் அதுகள் எல்லாமே வருது பாருங்க. கிருபாலயனஸ் இருக்குது. இது வந்து நிறைய இதுகள் வந்து இருக்குது பாருங்களேன். அடுத்து பார்த்தோம்னா இதில் சுண்ணாகம் லைப்ரரி பொது நூலகம். இதில் என்ன சுண்ணாகம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நினைவு வரையா தெரியல. இங்கே சுண்ணாகம் நூலகம் இருக்குது பாருங்க. சுண்ணாகம் பிரதேச சேலம் பாடசாலை வீதி என்று போட்டுருக்கு. இப்படி நாங்கள் போன வேண்டாம். இனி வந்து மெரராமடத்தை நோக்கி நாங்கள் போவோம். மெரராமடம் அங்கால 2 யூனிவில் அப்படியே போய்கொண்டிருக்கோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காணொலியை நிறைய செய்து கொள்வோம். இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் இருக்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே நிறைய செய்வார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை இனி கொஞ்சம் ஓடலாம். இனி வந்து நாங்கள் அடிக்கடி அங்கால எங்கால தேவையில்லை. அதான் அதில் வந்து உண்மையிலேயே 9ல் போய் தான் காட்டணும். இதுக்கு வேலை நடந்து போய் தான் காட்டோட அப்படிதான் போய் காட்டியிருந்தாங்க பாருங்களேன். அடுத்த இது வந்து சுண்ணாத்து தான் பேருதா என்னதுக்கு வேறு தெரியல. முட்டைகள் எல்லாம் விற்பனை இல்லையா, முட்டை விற்கிறதா எல்லாம் இருக்குது. இதை பார்த்தோம் என்றால் சேல்ஸ் இருக்கு. என்ன இங்கால ஆத்த ஒரு பெட்ரோல் செட் வந்துருக்கு பாருங்க. சுண்ணாகம் தான், சுண்ணாகம் அங்கே மேலே சுண்ணாகம் போட்டிருக்கு. மொத்தம் 4 பெட்ரோல் செட் இருக்குது சுண்ணாகத்தில். ஸ்டாண்டர்ட் வேர் பூட்டி இருக்குது. அது அந்த காணொலி போட்டு நிறைய பேர் வந்தவே இல்லை. இப்போயே போனோம் என்றால் பஜாஜின் இது இருக்கேன். பஜாஜ் வந்து என்னத்துக்கு வரும், சுண்ணாதுக்கு வருமா பாப்பம் பாருங்க. பஜாஜ் இந்த இது அதாவது வந்து ஷோரூம் சர்வீஸ் சென்டரில் ஷோரூம் இருக்குது பாருங்க. சொன்னாங்க சுண்ணாகம். இங்கே வந்து ஒரு பாத்திரங்கள் இருக்கிற கடைகள் இருக்குது பாருங்க. பாத்திரங்கள் இருக்கிற கடைகள் எல்லாமே சுண்ணாத்து தான் வந்து வந்துருக்கு. அதில் தான் நாங்கள் காடிடுவோம். எங்களை மெரராமடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். ஓகே, இங்கே வந்து நாங்கள் மெரராமடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இதோட நாங்கள் இந்த காமெடி என்றதை சொல்லலாம். இதை மாதிரி நீங்களும் பார்க்க விரும்புவீங்கடா, நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கடா. நாங்கள் வணக்கம். அடிக்கடி சுண்ணாத்து தான் இந்த ரீதியில் போடுறேன். வேண்டாம் பயங்கர ரீதியல் வீடியோ எப்படி செய்த 30 செய்தீங்களா வீடியோ என்னென்ன செய்யறது? பாய் பாய்.